தீபாவளி வேட்டை. வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி செக்காலை ரோட்ல இருக்கிற ஹலோ மொபைல் பக்கத்துல அவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி சொலகு, அந்த விசிறி எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். அவங்க இப்ப அந்த சொலகோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் அந்த விசிறியோட ஸ்பெஷாலிட்டிலாம் நம்மகிட்ட சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு இந்த கரண்ட் போயிடுச்சுன்னா, கண்டிப்பா நம்ம என்னதான் ஏசி, அம் ஃபேன் எல்லாமே வச்சிருந்தாலுமே, அந்த விசிறிக்குள்ள மதிப்பு இன்னைக்கு குறையல. இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் இந்த மாரி பொருட்கள பயன்படுத்தல. இந்த மாரி மருத்துவ குணம் உடைய அந்த ஒரு பனை ஓலையில செஞ்ச விசிறிகளை பயன்படுத்தும் பொழுது மிகவும் நல்லா காத்து வரும். அது சுவாசிக்கும் பொழுது நல்ல ஆரோக்கியம், உடம்பு ஆரோக்கியம் பெறும்னு சொல்லுவாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, பக்கத்துல சொலகுன்னு சொல்லியிருக்காங்க. பாரம்பரியமா அரிசி புடைக்கிறதுக்கு மொறம் என்றும் சொல்லக்கூடிய அந்த சொலகெல்லாம் கொண்டாந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியா இருந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டா இருந்துச்சு. அந்த கையில வச்சிருக்க ஒரு ஒரு விசிறியும் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 30 தான். ரூ. 30க்கு வந்து நல்ல நமக்கு குடுக்குறாங்க. தரமாவும் இருக்கு. நல்லா உழைக்கக்கூடியது நல்லா இருக்குது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நமக்கு அத பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. அவங்க என்ன ஃபீட்பேக் பண்றாங்கிறத நீங்களே பார்க்கலாம். இந்த சொலகு பார்த்தீங்கன்னா, சொலகு வெறும் ₹200 தான். சொலகு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 2வது இவங்க 2யுமே ஓனாவே தயாரிக்கிறாங்க. இவங்க அந்த பாட்டி வந்து வியாபாரம் பண்றாங்க. கணவர் அந்த பக்கம் அத வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. ஸோ ஆன் தி ஸ்பாட்லயே இதெல்லாம் பின்னி குடுக்கறனால, நல்ல ஒரு கைத்தொழில். இந்த கைத்தொழில் இவங்க இத்தன வயதிலயும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த கைத்தொழில் தான் உதவி செய்யுது அப்படிங்கிறத இந்த தீபாவளி நேரத்தில உங்களுக்கு நான் பதிவிடுறேன். "கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை உற்றுக்கொள்" என்பதைப் போல, இந்த பாருங்க இந்த ஐயா எவ்வளோ நுணுக்கமா தயாரிக்கிறாங்க. இப்போ இன்னொரு வாடிக்கையாளர் வந்து கஸ்டமர் அத வாங்கி எப்படி ஃபீல் பண்றான்னு பாருங்க. அவங்க ஃபீல் பண்ணும்போது நல்லா ஆயிரக்கணக்கில குடுத்து வாங்குற ஃபேனே ஓட்டி பார்த்து வாங்குறதில்ல. வீட்ல கொண்டாந்து மாட்டுன பிறகு தான் ஓட்டி பார்க்குறோம். ஆனா, இந்த அம்மா அந்த விசிறிய வாங்குறாங்க. அவங்களும் அந்த விசிறி பார்த்து இயற்கை காத்த நல்லா உணர்றாங்க. அதே மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லா விசிறி விட்டாங்க. கண்ணால பார்த்தோம். ஸோ அந்த பாரம்பரிய பொருட்கள பயன்படுத்துறதும், விற்பனை செய்வதும், நல்ல ஒரு சந்தைப்படுத்தலும் நெறைய இப்போ மார்க்கெட்ல வந்திருக்கு. நீங்க எல்லாருமே ஒருத்தர் இத வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா, அந்த ஒரு விசிறி வாங்கும்போது ஒருத்தர் காத்து எவ்வளோ அழகா வருதுன்னா, அந்த அம்மா உடனே அத பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. மீண்டும் சந்திப்போம். இனிய தீபாவளி